9 முறை ஒரே தொகுதியில் போட்டி, 6 முறை வரலாறு காணாத வெற்றி என தஞ்சாவூரில் திமுகவின் முகமாக வலம் வந்த சீனியர் லீடர் பழனி மாணிக்கத்தை ஓரம் கட்டி வேட்பாளர் பட்டியலில் இடம் பிடித்து உடன்பிறப்புகளுக்கே ஷாக் கொடுத்துள்ளார் அந்த நபர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தென்னங்குடி எனும் கிராமத்தில் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த அவரது பெயரை அறிவிக்கும் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை 2 முறை உரத்த கூறியதுதான் யார் இவர் என அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. தஞ்சாவூரில் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியில் இளங்கலை இயற்பியலும், பெங்களூர் ராம் மனோகர் லோகியா கல்லூரியில் இளங்கலை சட்டப்படிப்பு முடித்திருக்கிறார். 2006-2011 காலகட்டத்தில் தஞ்சாவூர் திமுக ஒன்றிய குழு தலைவராகவும், 2014-2020 திமுக பொதுக்குழு உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முரசொலி 2020 தஞ்சாவூர் வடக்கு ஒன்றிய பொறுப்பாளராக பதவியேற்றார். தஞ்சாவூர் மாவட்ட திமுக செயலாளரும் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகரின் அபிமானியான முரசொலிக்கு 2022க்கு பிறகுதான் திமுகவில் ஏறுமுகம் ஆரம்பித்திருக்கிறது. அடிமட்ட தொண்டனாக உழைத்த முரசொலியை 2020 நடந்த திமுக அமைப்பு தேர்தலை நிறுத்தி தஞ்சாவூர் ஒன்றிய செயலாளர் தேர்தலில் வெற்றி பெற வைத்துள்ளார். சந்திரசேகர் எம்பியான பழனி மாணிக்கத்துடன் கோல்டுவாரில் இறங்கியிருந்த சந்திரசேகர் பழனி மாணிக்கம் தரப்பை தோற்கடிக்க முரசொலியை பயன்படுத்திக் கொண்டதாக கூறப்படுகிறது. எது எப்படியோ கிடைத்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்துக் கொண்ட முரசொலி ஒன்றிய செயலாளராக பொறுப்பேற்ற பின்னர் 50 அடி உயர கம்பத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சியை விமர்சையாக நடத்தி உதயநிதியின் கவனத்தை ஈர்த்துள்ளார். இதன் பின்னர் 2024 மக்களவைத் தேர்தலில் பழனி மாணிக்கத்தை ஓரம் கட்ட மீண்டும் முரசொலியை வைத்து துரை சந்திரசேகர் காய் நகர்த்தியதாக கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் பழனி மாணிக்கம் 6 முறை எம்பியாக நீடித்து விட்டதால் அவரை மாற்றும் முடிவுக்கு வந்திருக்கிறது திமுக தலைமை. இந்த நேரத்தில் அமைதியான குணத்துடன் வாய்ப்பு கேட்டு சென்ற முரசொலியின் முகம் திமுக தலைமைக்கு நம்பிக்கை அளித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் பழனி மாணிக்கத்தோடு பலகாலம் முன்பே மோதலில் ஈடுபட்ட மூத்த தலைவர் TR பாலு, அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தஞ்சாவூர் மேயர் ராமநாதன் என டெல்டாவின் முக்கிய தலைகளின் ஆதரவும் முரசொலிக்கு இருந்தது. திமுகவின் ஒற்றை வின்னபிள் சாய்ஸாக முரசொலியை முன்னிறுத்தியுள்ளது. சென்னையில் வேட்பாளர்களின் பெயரை அறிவிக்கும் நிகழ்வில் முரசொலியே தஞ்சையில் நிற்கிறது என அழுத்தி கூறி முரசொலி மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முரசொலி வெற்றி முரசு கொட்டுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.